அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நமது வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழவும் நீண்ட ஆயுளை பெறவும் நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் உள்ளன. ஆரோக்கியம் குறையும் போது நமது ஆயுள் குறையவும் திடீரென மரணம் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. எனவே மகான்கள் நமக்கு வழங்கிய அறிவுரைகளை பின்பற்றினால் ஆரோக்கியமும் ஆயுளும் அதிகரிக்கும். முதல் முக்கியமான விஷயம், காலை உணவை அதிகாலையில் உண்ண வேண்டும். மகான் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார், நீண்ட காலம் வாழ காலை உணவு மிகவும் அவசியம். காலை 9, 10, 11 மணிக்கு அல்ல, அதிகாலையிலேயே உணவு உண்ண வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் இரவு உணவை உண்ணுங்கள், அதில் பரக்கத் ஆசீர்வாதம் உள்ளது. அதிகாலை உணவு நேரம் பரக்கத்தின் நேரமாகும். நோன்பு நோர்க்கும் நாட்களிலும் நோர்க்காத நாட்களிலும் இந்த பழக்கத்தை பின்பற்றினால் பெரிய ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். அதேபோல் இரவு உணவை தவறாமல் லேசாக முன்கூட்டியே உண்ண வேண்டும். இரவு உணவை தவிர்ப்பது சரியல்ல. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார், இரவில் ஏதேனும் லேசான உணவு உண்ண வேண்டும். இதை பழக்கமாக்கினால் உடலுக்கு நன்மை கிடைக்கும். மற்றொரு விஷயம், காலணி அணிவது. வெளியே செல்லும்போது காலில் காலணி அணிய வேண்டும். சில நோய்களுக்கு மண்ணில் நடப்பது மருந்தாக பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் வழக்கமாக காலணி அணியாமல் நடப்பது சரியல்ல. பெண்களுடனான உடலுறவு அளவுக்கு மீறாமல் இருக்க வேண்டும். அதிகப்படியான உடலுறவு உடலில் சோர்வையும் களைப்பையும் ஏற்படுத்தும். இது ஆயுளை குறைக்கும் என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தனது இஹ்யாவில் ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும் பல விஷயங்களை விளக்குகிறார். ஆடை அணியும் போது மென்மையான பருத்தி ஆடைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். பாலியஸ்டர், பிளாஸ்டிக் போன்ற ஆடைகள் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. இவற்றை பழக்கமாக்கினால் உடல் சோர்வடையும், ஆயுள் குறையும். பெரிய அமைச்சர்களும் அதிகாரிகளும் மென்மையான பருத்தி ஆடைகளை அணிவதை நாம் பார்க்கிறோம். வெள்ளை மென்மையான பருத்தி ஆடைகள் உடலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நன்மை தருபவை. திருமண வயது வந்தவுடன் திருமணம் செய்ய வேண்டும். இளம்பெண்களை திருமணம் செய்வது நல்லது. தனது வயதுக்கு மேல் உள்ள பெண்களை திருமணம் செய்வது உடல் சோர்வையும் ஆரோக்கிய பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். மாமிசம் உண்ணும்போது ஆரோக்கியமான விலங்குகளின் மாமிசத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி, கோழி உண்பவர்கள் நோயில்லாத சோர்வடையாத விலங்குகளின் மாமிசத்தை உண்ண வேண்டும். நோயுற்ற வயதான விலங்குகளின் மாமிசம் உடலில் சோர்வை ஏற்படுத்தும். எந்த உணவையும் நன்கு வேக வைத்த பின்னரே உண்ண வேண்டும். மாமிசம், அரிசி போன்றவை சரியான அளவில் வேக வைக்கப்பட வேண்டும். குறைவாகவோ அதிகமாகவோ வேக வைத்தால் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக மாமிசத்தை வேக வைக்காமல் உண்ணக்கூடாது. நோயில்லாமல் மருந்து உட்கொள்ளும் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். நோயின் அளவுக்கு ஏற்ப மட்டுமே மருந்து உட்கொள்ள வேண்டும். இது ஆரோக்கியத்தை பேணவும் ஆயுள் குறையாமல் இருக்கவும் உதவும். பழங்கள் உண்ணும்போது முழுமையாக பழுத்தவற்றை மட்டுமே உண்ண வேண்டும். பழுக்காத பழங்களை உண்பது உடல் சோர்வையும் களைப்பையும் ஏற்படுத்தும். உணவை நன்கு மென்று உண்ண வேண்டும். விருந்துகளில் அதிக உணவை ஒரே நேரத்தில் உண்ணும்போது மெல்லாமல் விழுங்கும் பழக்கம் பல நோய்களுக்கு காரணமாகும். ஒவ்வொரு கவளத்தையும் மெதுவாக மென்று உண்ண வேண்டும். இது ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும். தண்ணீர் குடிப்பதிலும் கவனம் தேவை. தண்ணீர் குடித்தவுடனே உணவு உண்ணக்கூடாது. உணவு உண்டவுடனே தண்ணீர் குடிக்கக்கூடாது. உணவுக்கு முன்போ பின்போ அரை மணி நேர இடைவெளி விட்டு தண்ணீர் குடிக்க வேண்டும். உதாரணமாக, பிரியாணி உண்டவுடனே தண்ணீர் குடித்தால் சோர்வும் களைப்பும் ஏற்படும். ஆனால் அரை மணி நேரம் கழித்து தண்ணீர் குடித்தால் உடலுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இந்த விஷயங்களை மகான்களான இமாம்கள் நமது நூல்களில் பல ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்துள்ளனர்.